பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கான தொழிற்பயிற்சியை வழங்கும் நோக்கத்தோடு செயற்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லிட்டில் எய்ட் எனும் நிறுவனமானது லிட்டில் டெக் அகாடமி எனும் பெயருடன் சமூக நோக்கத்தோடு செயற்பட்டு வருகின்றது. எமது லிட்டில் எய்ட் நிறுவனத்தில் ஒவ்வொரு வருடமும் 100க்கு அதிகமான மாணவர்களை வெளியேற்றி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நவராத்திரி விரதம் என்பது சக்தியை அனுஷ்டிக்கும் நோக்கோடு இந்து சமய விரதங்களில் ஒன்றாகும். மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த வித்தியாலயத்திலே நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு வாணி விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுக்காக அடியேனுடைய
ஆசியுரையை வேண்டி நிற்பதற்கின் பொருட்டு இன்றைய தினம் முதலாவதாக சிவசௌரி அவர்களை மனதிலே நிறுத்தி கொண்டு பணிப்பாளராகிய கம்சகௌரி அவர்களை எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஏனைய சபையோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் இந்த நவராத்திரி விரதத்தை வாணி விழாவாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டதன் சாராம்சமாக ஒரு பொருளினுடைய இயக்கம் இருக்கும் பொழுதுதான் அந்த பொருள் மதிப்புக்குரியதாக போற்றுதலுக்குரியதாக மாறுகின்றது. அதன் பொருட்டு மனிதர்களாகிய எமது உடலிலே ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளுக்கு அதிபதியாக இறைவனாகவும் எமது உடலினுடைய இயக்கத்தை சக்தியாகவும் இந்து சமயம் கூறுகின்றது. அதாவது எங்களுடைய உடலினுடைய இயக்கங்கள், இரத்தம், சதை, எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே சக்தியாகவும் இந்த உடலினுள்ளே இருக்கின்ற ஆன்மாவானது உயிரானது இறைவனாகவும் இந்து சமயம் சைவ சமயம் கூறுகின்றது. அதன் பொருட்டு இந்த உலகமே ஒரு இயக்கத்தினூடாகத்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிரற்ற பொருளை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். சிவம் சவம் என்று சொல்லுவோம். இதிலே சிவம் என்று சொல்லப்படுகிறது உயிர் உள்ள ஒரு சக்தியாகும். உயிரற்ற பின்பு எல்லோரும் அறிவீர்கள் சவம் என்று சொல்லுவோம். அது இறந்த பொருளுக்காக அதாவது இறந்த உடலை கூறுவது மட்டுமல்ல, உணர்வற்ற உயிரற்ற ஒரு பொருளை கூறுவதற்கும் சவம் என்றது பொருள். அதனாலேயே இந்த சவத்தை சிவமாக்கும் பொழுது சவத்தை சிவமாக்குவதற்காக நாங்கள் எங்களினுடைய இயக்கங்கள், கலைகள், கல்வி, பண்பாடு, கலாச்சாரங்கள் இதுகளை மிளிரூட்டுவதனூடாக செயற்படுத்துவதனூடாக நாங்கள் சிவமாக மாறுகின்றோம். ஆகவே இந்த செயற்பாடுகள் இருக்கும் அனைவருமே சிவம்தான். சிவம் என்பது வெறும் சிவபெருமானையோ இல்லை இறைவனை மட்டும் குறிப்பதல்ல, எங்களுடைய உயிரினுடைய இயக்கத்தை சிவம் என்று அழைக்கலாம். அதன் பொருட்டு இங்கு கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் எல்லா விதமான நிறைந்த கல்விகளையும் கலைகளையும் கற்று எதிர்காலத்திலே மிக சிறந்த மனிதர்களாக சிவங்களாக உருவெடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல அந்த மீனாட்சி அம்பாளின் பாதாரங்களையும் பணிந்து கொண்டு உருவாகி எனது ஆசையை கூறி அமர்கின்றேன். மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாகவே லிட்டில் அமைந்துள்ளது. கடந்த காலங்களையும் சரி தற்போது சரி அவர்கள் உண்மையாகவே இந்த கலை நிகழ்வுகள் அனைத்தும் மாணவர்களால் வந்து அவர்களால் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் கலை நிகழ்வுகள் அனைவரும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. நவராத்திரி விழா தொடர்பாக ஐயா சொன்ன இனி வருபவர்களும் சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதனால் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் நினைக்கிறேன் நவராத்திரி மகிஷாசுரனை வதம் செய்த அந்த 9 நாள் 10ஆம் நாள் விஜயதசமி அதை வதம் செய்த நாள் என்று சொல்லப்படுகின்றது. அதில் மகிஷாசுரன் போய் விரதம் தவம் இருந்து தனக்கு யாராலையும் மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது பிரம்மா ஒரு வரத்தை கொடுக்கின்றார். இப்படி வரம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அப்பொழுது பெண்கள் மிகவும் பலவீனமானவர்கள் என்ற எண்ணத்தில் அவர் சொல்வார் பெண்களால் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரம்தான் அவர் அந்த மகிஷாசுரன் அட்டுழியங்களை எவ்வாறு அடக்குவது என்ற ஒரு இதில் அம்பாளே அவதாரம் எடுத்து வந்துதான் அந்த 10 நாள் அவரோடு நடக்கின்ற அந்த யுத்தத்தின் பின் கடைசி நாள் விஜயதசமி அன்று வதம் செய்கின்றார். எப்பொழுதும் பெண்கள் வலிமை இல்லை என்றதுதான் அநேகமான ஆக்கள் என்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. அப்படி இல்லை, ஒரு வீட்டில் ஒரு பெண் வலிமையானவளாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த குடும்பம் சீராக போகக்கூடியதாக இருக்கும். Benda Marai Dhanil Diji Param Vina Kan
என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கண்ணார முதற்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி கைலை மலையானே போற்றி 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 என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன்
தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு புகழ் கூறும் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. கண்ணொன்று கனலாய் வந்தார், நெற்றிக் கண்ணொன்று கனலாய் வந்தார், ஆறு கமலத்தில் உருவாகின்றாய், ஆறு கமலத்தில் உருவாகின்றாய். கார்த்திகை பெண் பாலுண்டாய், திரு கார்த்திகை பெண் பாலுண்டாய், உலகண்ணை அணைப்பாலே திருமேனி குரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடவும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடவும் உண்டு. தாயுண்டு மனம் உண்டு, தாயுண்டு மனம் உண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாளான பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத மூர்க்கனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத மூர்க்கனானி. ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, என் முகம் காட்டவாரி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடல் ஓடிவாரி, என்னுடல் ஓடிவாரி. பிரமதேவர் மைசாசுரனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். மைசாசுரன் சொன்னான், எந்த தேவராலும் மனிதராலும் விலங்காலும் எனக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரத்தை கேட்டார். அப்போது பிரம்மதேவர் இந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாது, வேறு வரத்தை கேட்கின்றார். மைசாசுரன் ஒரு பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரத்தை கேட்டார். அந்த வரத்தையும் மைசாசுரனுக்கு கொடுத்தார். கிடைத்த புதிய சக்தியோடு சொற்களோகம் கொண்டார். பிரமதேவரையும் தேவர்களையும் இந்திரதேவனையும் விரட்டி அடித்தார். இந்திரதேவனின் பதவியை பறித்தார். அப்போது பிரமதேவர் கூறினார், ஒரு பெண்ணால் தான் அவனுக்கு இறப்பு நேரும் என கூறும்போது மும்மூர்த்திகளும் சேர்ந்து துர்காதேவியை படைத்தனர். துர்காதேவிக்கு சிவன் சூடத்தையும்
விஷ்ணு சுதர்ஜன சக்கரத்தையும் பிரம்மர் கமண்டலத்தையும் இந்திரன் மஞ்சளாயுதத்தையும் கொடுத்தார். துர்க்கை அம்மன் கம்பீரமான சிங்கத்தின் மேல் அச்சுறுத்தும் கர்ஜனையோடு மகிஷாசுரனை எதிர்கொண்டார். மகிஷாசுரன் 10வது நாள் துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை தனது சூலத்தால் வதம் செய்தார். இதனால் துர்க்கை அம்மனுக்கு மகிஷாசுர மர்த்தினி என பெயர் வந்தது. நன்றி. பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா
மேக பெண்ணாக உருவானதோ என் நேரமே பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுவே நெஞ்சம் திண்டாடுவே வார்த்தையொரு வார்த்தை சொன்னாரென பார்வையொரு பார்வை காத்தாரென உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுவே நெஞ்சம் திண்டாடுவே நின்னேர பெண்ணாக உருவானதோ என் நேரமே பார்த்து விளையாடுதோ நீயாக தோன்றி கொடியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாயே வாராத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்ணும் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே என் தேடலும் காலடி நான் தேடினேனே மரமும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ வேளா, கதிரேலா, வடிவேலா. இங்கு தீயோரை கண்வேற்று என் வேலையா வந்து இல்லாதை வேலைக்கு என் மாலையா கண்டு கொள்ளாய் நீ வந்து உன் வேலையா கொண்டு செய்வோரை தினந்தாக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முழுமையா தேவர் புலங்காத சிறு பிள்ளை நீரானையா எங்கும் உனக்கில்லை வேறாரும் கீழே தடமுற்றும் தடவிலகிட கெடுமுருகா திட்டி கொட்டும் இடி முழங்கிட வீடு முருகா சரவணனே முருகா சண்முகனே மலர்மருகா கைகள் கொண்டு தீபமேற்றிட கண்கள் நம் பாதை சேர்த்திட கண்ணாடி அருள்வாயா சதிவேலா மணிவேலா இங்கு தீயோரை கண்வேற்று என் வேலையா கொண்டு செய்வோரை தினந்தாக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முழுமையா தேவர் புலங்காத சிறு பிள்ளை நீரானையா எங்கும் உனக்கில்லை வேறாரும் கீழே ஏட்டினிலும் கொளுத்தினிலும் மறைந்திருக்கும் தாயே ஏட்டினிலும் கொளுத்தினிலும் மறைந்திருக்கும் தாயே அறியாமை இருநீக்கி அறிவுச்சுடர் ஏற்றவா அறியாமை இருநீக்கி அறிவுச்சுடர் ஏற்றவா கல்வி செல்வம் தந்து கருணை கரம் உண்டு கல்வி செல்வம் தந்து கருணை கரம் உண்டு எங்கள் நாவில் என்றும் நல்லவை பேச செய்வாயே எங்கள் நாவில் என்றும் நல்லவை பேச செய்வாயே நன்றி விண்ணேகம் முட்ட முட்ட பொன்னின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்துக் கொண்டதோ பன்னீரை மூட்டை கட்டி பெண்ணிலே கொட்டச் சொல்லி விண்ணின்று ஆணையிட்டதோ மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன் ஆகாயச் சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன் ஆகாயச் சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 ஜில்
கொண்டிருக்கின்ற டிஜிடெக் நிறுவனத்தின் பணிப்பாளர் திருமதி கம்சகௌரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு ஆலோசனைகளை வழங்கிய பொறுப்பாசிரியர் திருமதி அனுசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்நிகழ்வினை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு நிகழ்ச்சிகளை தந்துதவிய மாணவர்களுக்கும் அதனை நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒளி அமைப்பினை சிறப்பாக மேற்கொண்ட பவிதரன் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக காணொளி தொகுப்பினை மேற்கொண்ட அபிஸ்மன் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் அமைதியான முறையில் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வேளையில் எவருக்கேனும் நன்றி கூற தவறியிருப்பின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வானிலாவானது இனிதே நிறைவு பெற்றது. சிறுவர்களுக்கான சிறு விளையாட்டுகள் நடக்க இருப்பதனால் அனைவரும் மைதானத்தில் ஒன்று கூடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.